ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனேயே அதிமுகவுடைய சோழியை முடிக்க தொடங்கியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உட்பட பல முன்னாள் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னால் மேடைக்கு மேடை தூய சக்தி ஊழல் சக்தி என்று பேசிய திரு விஜய் அவர்கள் தற்போது ஊழல் சக்தியை தன்னுடைய கட்சியிலேயே இணைத்திருக்கிறார். என்ன நடக்கிறது தாவேகாவில் பார்க்கலாம் இந்த காணொலி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. அதிமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பை உடைக்க தொடங்கியிருக்கிறது இன்றைக்கு தாவேகா அப்படின்ற தகவல் தான் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, ஏசி சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் என இவர்களை தொடர்ந்து இன்னும் பலர் தாவேகாவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொன்ன இந்த 3 பேரும் இன்றைக்கு பனையூரில் முதல்வர்களை சந்தித்து இணைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தாவேகா தரப்பு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு மெஜாரிட்டியை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் உடைய துணையோடு, விசிகா துணையோடு, அதை தாண்டி இந்திய முஸ்லிம் லீக் துணையோடு இன்றைக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அதிமுகவுடைய தரப்பை இன்றைக்கு அதிர்ச்சிக்கு உள்ளானது. அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள், கழகத்தில் பணியாற்றிய அல்லது ஆட்சி அதிகாரத்தை நோக்கி மட்டுமே இயங்கி வந்தவர்கள் என சொல்லக்கூடிய பலரும் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி இன்றைக்கு தாவேகா தரப்புக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் மேடைகள்ல மிக கடுமையாக அதிமுகவையும் விமர்சித்து தொடர்ந்து மேடையில பேசியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சவாலாக பார்க்கப்படுவது இந்த 107 என்பது போதுமானதாக இருக்க முடியாது. அதுபோக இந்த கூட்டணி ஆட்சி என்பது கூட நிலைக்குமா, தொடர்ந்து பயணிக்க முடியுமா? கடந்த காலங்களில் பல மாநிலங்களில் இந்த கூட்டணி ஆட்சி இன்னொருத்தரோட தயவோடு ஒரு ஆட்சி நடத்துறது அப்படின்றது அவ்வளவு சுலபமாக இருக்க முடியாது. அரசியல் இருந்து பயணித்தவர்களுக்கு அது பெரும் சவாலாக இருக்கும். எப்போது வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழ்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பயணித்த அனுபவித்த கட்சிகளுக்கு இந்த சவால் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு தனி பெரும்பான்மை என்பது குறைந்தபட்சம் 120க்கு மேல ஒரு 130 தொகுதி கையில் இருந்தால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தலாம் என்பது யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில இந்த 118க்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த காங்கிரஸ், அதை தொடர்ந்து விசிகா ஐமுக பயணிக்கிறது என்பது உள்ளபடியே திரு விஜய்க்கு சவால். ஆனால் அரசியல் திரு விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு சவால் என்பது அதிமுகவுடைய நிர்வாகிகளையும், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களையும், அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்களையும் கொண்டு வந்து தாவேகாவில் இணைப்பது என்பது காலங்காலமாக, அதாவது தாவேகாவில் தனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடை, தாவேகா நமக்கு ஒரு அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று தாவேகாவில் அந்த ரசிகர் மன்றமாகவே இருந்து பயணித்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு இது பெரிய சவாலாக மாறும். ஏன்னா வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற பட்சத்தில் இதிலேயே பயணித்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கான ஒரு நிலைமையும் ஏற்படும். இரண்டாவது, கடுமையாக தீய சக்தி திமுக அப்படின்னா மறுபுறத்தில் ஊழல் சக்தி அதிமுக என்ற விமர்சனம் செய்தது அதிமுக என்கிற பெயர் கிடையாது. அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள், அதிமுகவில் இருந்த நிர்வாகம், அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் தான். அப்ப கடந்த காலம் கடுமையாக ஊழல் சக்தி மற்றும் பலர் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிய திரு விஜய் அவர்கள் தற்போது அதே அதிமுகவில் இருந்து ஊழல் என்று விமர்சனம் செய்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்களை கொண்டு வந்து தாவேகாலை இணைப்பது என்பது எப்படி மாற்றாக இருக்க முடியும்? இதுதான் திரு விஜய்க்கு அறம் சார்ந்த கேள்வியாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் விஜய் பேசிய பேச்சும், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு 50 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலமாக என்ன அரசியலை இந்தியா முழுக்க நடந்தது, மாற்று கட்சியிலிருந்து ஒருத்தர் விலைக்கு வாங்குறது, மாற்று கட்சியிலிருந்து ஒருவரை கொண்டு வர்றது, கடுமையாக அந்த ஆட்சியில் இருக்கவங்களை விமர்சனம் செய்து பிறகு கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில் இணைப்பது. இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக திரு செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்தார். பிறகு அதே திமுகவில் செந்தில் பாலாஜி இணைத்துக் கொண்ட போது இதே மேடையில தாவேகா சார்ந்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்ப அதேதான் தாவேகா நிகழ்ந்திருக்கிறது. இவங்க கடுமையாக விமர்சனம் செய்த அதே அதிமுக தரப்புல இருந்து அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களும் கொண்டு வந்து தாவேகாலை இணைப்பு என்பது இது மாற்று கிடையாது. வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரே அரசியலை தான் விஜயும் கையில் எடுத்திருக்கிறார் என்கிற அறம் சார்ந்த கேள்வி விஜய்க்கு இருக்கு. இதுல மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது, கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருபோதும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த 60 ஆண்டு கால அரசியல்ல மக்கள் மெஜாரிட்டி இல்லாம
இல்லாம ஒரு ஆட்சியை கொடுத்ததே கிடையாது. முதல் முறையாக மெஜாரிட்டி இல்லாம 108, அதாவது அவர் கழிச்சுட்டா 107 மெஜாரிட்டி இல்லாம மக்கள் முதல் முறையாக ஆட்சி கொடுத்தது தாவேக்காக்கு தான். அப்ப மெஜாரிட்டி இல்லாம அறுதி பெரும்பான்மை இல்லாம இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் அரசியல்ல எந்த உச்சத்துக்கும் போவார், யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து இயக்கலாம். கல்லாப்பெட்டி கூட்டணி என்று மேடைக்கு மேடை பேசிவிட்டு அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வந்து இணைப்பதும், ஊழல் சக்தி என்று மேடைக்கு மேடை பேசிவிட்டு அதே ஊழல் சக்தியோட இன்றைக்கு கூட்டணியிலே கொண்டு வந்து இணைப்பது, கட்சியிலே கொண்டு வந்து அவர்களுக்கான அதிகாரங்களை கொடுப்பது. அதிமுக 2 தரப்பாக உடைஞ்சிருக்கிறப்ப இன்னைக்கும் பலர் கேட்கிற கேள்வி, எல்லோரையும் போய் பார்த்த விஜய் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கவில்லை என்கிற கேள்வி இன்றைக்கும் அரசியல் களத்தில் அப்படியே இருக்கிறது. அந்த கேள்விக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து தற்போது வரை பதில் வரவில்லை. ஆனால் உடைப்பட்டு போன இன்னொரு தரப்பு இருக்கு இல்லையா, சி.வி. சண்முகம் தரப்பு போய் திரு விஜய் அவர்கள் பார்த்தார். ஆனா அந்த சி.வி. சண்முகம் தரப்பிற்கு என்ன டீல் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டதோ அதுவும் திரு விஜய் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை. அப்ப நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு காலமாக மாறி மாறி விஜய் எடுக்கக்கூடிய இந்த முடிவுதான் மிகப்பெரிய அதிருப்தியை அரசியல் களத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசியவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. சாதாரண அரசியலை செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார் என்பது உள்ளபடியே பலருக்கும் அதிர்ச்சி தான். இந்த அதிமுகவை தகர்த்து கொண்டு வந்து தாவேக்காவில் இணைப்பது என்பது உள்ளபடியே அதிமுக தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ளும், திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவை காப்பாற்றி வைத்துக் கொள்வார், தனக்கு பிறகு இன்னும் 100 ஆண்டு காலம் அதிமுக இருக்கும் என்று கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியிருந்தார். இன்றைக்கு அதிமுக கரைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய சோழியை முடித்திருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய். இன்னும் இந்த வேட்டை தொடரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.